கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, முக்கியமா இந்த நாள்ல உங்களை சந்திப்பதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாள் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உலகம் எங்கும் இது வந்து ஒரு வேலண்டைன்ஸ் டே காதலர் தின நாளாக கொண்டாடப்படுகிறது. எல்லாருக்குமே தெரியும். நம்மளும் வந்து இந்த நாள்ல வந்து கொண்டாடணும். அது முக்கியமா இன்னைக்கு இது எப்படி மாறிடுச்சு அப்படின்னா வந்து, திருமணம் ஆனவர்கள் வந்து திருமணம் தான் ஆயிடுச்சுல என்னத்த போட்டு அதெல்லாம் திருமணம் ஆகாதவர்கள் வந்து இது கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்னு வந்து மாறி போயிடுச்சு. ஆக்சுவலி அப்படி கிடையாது. திருமணம் ஆனவர்கள் தான் இதை வந்து இன்னும் இந்த ஒரு நாளை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கும் நன்றி சொல்லி நம்ம வந்து இந்த நாளை நம்ம கொண்டாடணும். இன்னைக்கு நம்ம அததான் வந்து ஒரு சின்ன ஒரு இதாக தான் நம்ம பார்க்க போறோம். முக்கியமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முதலாவது வந்து நம்மளுடைய மணவாளன் இயேசுவுக்கு இந்த நாள்ல இன்னும் அதிகமா நம்ம நன்றி சொல்ல போயிடும். ஏன்னா அவரு மணவாளன், நம்ம எல்லாரும் மணவாட்டியா நம்ம வந்துதான் நம்ம பல்லவத்துல நம்ம இருக்க போறோம். சோ முக்கியம் முதலாவது அவருக்கு அந்த பாசம், அன்பு எல்லாமே அவர் எப்படி நமக்கு அந்த மணவாளன் வந்து நமக்கு நிறைய அன்பு கொடுத்துருக்காங்க. சோ நம்ம இந்த நாள்ல அந்த அன்பை நினைவு கூர்ந்து அவருக்கும் இன்னும் அதிகமா நம்ம வந்து அன்பு கூறணும். சோ ஆண்டவரை பார்த்து கூட ஆண்டவரே இந்த நாள்ல ஹாப்பி வேலன்ஸ் டே ஆண்டவரே, நீங்க எனக்கு இது தந்திருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். தாராளமா நீங்க சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே அந்த அன்பு அந்த பாசம் வந்து கொஞ்சம் குறைபடுது அப்படின்னு நீங்க எதுவும் நினைச்சீங்க அப்படின்னா, அந்த பாசத்தை வந்து எப்படி ஏத்தலாம் அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் அதை விட்டுட்டு அவங்களோட சமூகத்துல ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உபவாசத்தோட இருங்க. நிச்சயமா தேவன் உங்ககிட்ட பிரத்யட்சமா வந்து பேசுவார். இது வந்து நம்ம ஆவிக்குரிய ரீதியில அவர் வந்து மணவாளன், நம்ம எல்லாருமே மணவாட்டி. சோ இந்த நாளை வந்து அவருக்கும் நம்ம ஒரு நன்றி சொல்லி நம்மளுடைய காதலனாகிய இயேசுவுக்கு நம்ம வந்து நன்றி சொல்லி நம்ம அவருக்கும் இந்த நாள்ல அன்பை வந்து நம்ம தெரிவிக்க போறோம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய கணவன் இல்லைன்னா மனைவி, அவங்களுக்கு வந்து நம்மளுடைய அன்பை வந்து நம்ம தெரிவிக்க போறோம். ஏன்னா அந்த உலகத்துல ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கதான கணவனுக்கும் மனைவிக்கும் நம்ம வந்து இந்த நாள்ல வந்து நம்ம அன்பு கூறணும். இந்த நாள்ல மட்டும்தான் அன்பு கூறணுமா சிஸ்டர் நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. இது வந்து உலக பிரகாரத்துல இது வந்து ஒரு நாளுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. சோ அந்த நாள்ல நம்ம இது பண்ணோம். ஆனா அனுதினமும் நம்ம கணவன் மனைவியிடம் அனுதினம் அதே மாதிரிதான் மணவாளனாகிய இயேசுவுக்கும் அதேதான். சோ அனுதினமும் என்னைக்கோ ஒரு நாள், ஒரு கிறிஸ்துமஸ்க்கோ, ஒரு நியூ இயர்க்கோ, ஒரு ஈஸ்டருக்கோ அந்த ஒரு பண்டிகை நாள் இல்லாம, இந்த நாள் மாதிரி ஒரு பண்டிகை நாள் இல்லாம ஆண்டவரை எப்பயுமே நினைவு கூறணும். நம்மளுடைய கணவன் மனைவி அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட இந்த வீடியோ வந்து நீங்க பாக்குறதான யாரும் திருமணம் ஆகாம சின்ன சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து இது வந்து இந்த வீடியோ வந்து அப்ளிகபிள் ஆகாது. சோ அவங்களுக்காக சொல்லல. உண்மையாலுமே திருமணமான சட்டத்தின்படி உங்களுக்கு வந்து திருமணமான எல்லா கணவன் மனைவிமார்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சட்டத்தின்படி உங்களுக்கு திருமணமான எல்லா கணவன் மனைவிமார்களுக்கு மட்டும்தான். சோ யாரும் சின்ன பிள்ளைங்க யங்ஸ்டர்ஸ் யாரும் இதை தப்பா நினைச்சுக்காங்க. ஐயோ சிஸ்டர்ஸே வந்து வேலண்டைன்ஸ் டே எல்லாம் வந்து ரொம்ப இது பண்றாங்க, நம்மளும் அப்ப இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து அந்த எந்த ஒரு தப்பா நினைச்சுக்காதீங்க. அதாவது ஆண்டரே நமக்கு வந்து சொல்லியிருக்காரு, எப்பயுமே வந்து நம்மளுடைய பெற்றோரை காட்டிலும், திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய பெற்றோரை காட்டிலும், உங்களுக்கு பிறந்ததான பிள்ளைகள் அல்லனா பிறக்க போற பிள்ளைகளை காட்டிலும், உலகத்துல இருக்க யாரால உடன் பிறந்தவர்களை காட்டிலும் அதிக பாசம் வந்து யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய கணவனோ இல்ல உங்க மனைவிக்கோ. சோ முதலாவது ஆண்டவருக்கு, ரெண்டாவது உங்களுடைய குடும்பத்துக்கு ஆண்டவர் இப்ப புதுசா உங்களை இணைத்ததான உங்கள் சொந்த குடும்பத்திற்கு வந்து அந்த பாசத்தை வந்து நம்ம கொடுக்கணும். இது நம்ம கத்துப்போம். ஏன்னா அதுதான் வேதமும் நமக்கு வந்து அதைதான் கற்பிக்குது. சோ நம்ம ஆதியாகமம் பார்த்தோம் அப்படின்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள். இதுல பார்த்தோம் அப்படின்னா புருஷனும் மனைவியும் வந்து இசைந்திருக்கோம். அவங்க ஒரே மாம்சம், அவங்கலாம் எல்லாம் ஒரே பாடி, அவங்களுக்கு வந்து ஒரே இதுதான். சோ அவங்களுக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு அன்பு கூறணும் அப்படிங்கறது வந்து ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் வந்து நிறைய கணவர்மாருக்கும் இவங்களுக்கும் வந்து நிறைய சொல்றாரு. நம்ம மல்கியால கூட நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஒருவனை அளவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். தலை போடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார்.
இந்த இடத்துல வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு ஒரு காரணமே இல்லாமல் தள்ளி போடுதலை வந்து தேவன் வந்து வெறுக்கிறார். ஸோ அது வந்து நம்ம கிறிஸ்தவத்தின் படி வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து டைவர்ஸ் பண்றதோ இது வந்து ரொம்ப தவறு தான். ஆண்டவர் வந்து அதுல விருப்பப்படுறது கிடையாது. ஸோ இந்த இடத்துல சொல்ற மாதிரியே ஏன் அப்படின்னா வந்து தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை பெருமடிக்கிறான். ஒரு ஆண்டவருக்குள்ள ஒரு பக்தியுள்ள சந்ததியை பெருமடிக்குதான் நீங்க வந்து உங்களுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கும் அப்படின்னு சொல்லி மல்கியால இருக்கு. ஓரளவு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு வேளை பார்த்துட்டு இருக்க கணவனோ இல்ல மனைவியோ யாராச்சும் உங்க கணவனுக்கு அந்த இடத்துல மனைவியை ஸ்பெசிஃபிக்கா சொல்லிட்டனாலும் மனைவிக்கு ஒரு கணவனுக்கு மட்டும்தான் இந்த இதுன்னு கிடையாது. நீங்க மாத்திக்கோங்க. ஏன்னா இந்த உலகம் ரொம்ப மாறிடுச்சு. இன்னைக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் வித்தியாசமே ஒரு காலத்துல முன்னாடி வேணா கணவன்மார்கள் வேணா அப்படி இருந்திருக்கலாம். ஆனா இந்த காலத்துல மனைவிமார்களும் நிறைய மாறிக்கிட்டாங்க இன்னைக்கு இருக்க சொசைட்டில. ஸோ இது 2 பேத்துக்குமே நீங்க மாத்தி வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியாம உங்க மனைவிக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லைன்னா உங்களையே உங்களுக்கு தெரியும் நீங்க உங்க கணவருக்கு தெரியாம நீங்க வந்து துரோகம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வந்து அதை வந்து எச்சரிக்கை அவங்க ஆவியை குறித்து எச்சரிக்காங்க. நிச்சயமா ஆண்டவர் வந்து அதுக்குன்னா கேட்பார். ஸோ ஒருவேளை இந்த நாள்ல பார்த்துட்டு இருக்க நீங்க திருப்பி மீண்டும் உங்க கணவரோடையோ உங்க மனைவியோடய மீண்டும் நீங்க இணைங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கொள்வது போல தன் மனைவியிடத்தில் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவன். இந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவனவன் உங்களிடத்தில் நீங்க எப்படி அன்பு கூறுறீங்களோ அதே போல உங்க மனைவியிடத்தில் அன்பு கூறணும்னு ஆண்டவர் இங்க சொல்றாரு. இந்த ரகசியம் வந்து ஒரு மிகப்பெரிதான ஒரு பெரிய ரகசியம். இந்த ரகசியத்தை மட்டும் நீங்க ஒரு நாள் விட்டுறாதீங்க. உங்க மனைவி மேல நீங்க எந்த அளவுக்கு நீங்க அன்பு கூறுவீங்களோ அவங்களுக்கும் உங்க மேல இன்னும் அதிகமான ஒரு அன்பு வரும். இது நிமித்தம் குடும்பத்துல ஒரு மிகப்பெரிதான ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எப்பவுமே உங்க மனைவி இடத்துல அன்பு கூறுங்க. இன்னைக்கு மட்டும் ஸ்பெஷல் கிடையாது, எல்லா நாளுமே நீங்க அன்பு கூறுங்க நாங்க சொல்லிக்கிறோம். என்னடா இவங்களே வேலண்டைன்ஸ் டேக்கு என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்காங்க. இது வந்து கல்யாணம் முடிஞ்சு நீங்க உங்க மனைவி இடத்துலயோ உங்க கணவர்மார் இடத்துலயோ உங்க அன்பு வந்து குறைந்து போயிருந்தா அதை மறுபடியும் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். நீங்கள் இன்னும் அதிகமாக அன்பு கூறுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். ஆண்டவர் நம்ம பைபிளில் நிறைய காரியங்கள் போட்டிருக்கு. அதில் இந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக்கிறோம், உங்கள் மனைவி இடத்துல நீங்கள் அதிகமாக அன்பு கூறுங்க. அப்போ ஆண்டவர் உங்களை வந்து பரலோகத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஏன்னா கிறிஸ்துவும் வந்து அவரும் புருஷனா இருந்து நம்ம இடத்துல அவ்வளவு அதிகமா அன்பு கூறுகிறார். ஸோ நம்மளும் வந்து இப்போ குடும்ப தலைவரா இருக்குதான அனைத்து கணவன்மாரும் அனைத்து புருஷன்மார்களும் உங்கள் மனைவி இடத்துல வந்து நீங்க அன்பு கூறுங்க. நீங்க அவங்களுக்கு அன்பு கூறும் போதே அவங்க வந்து நீங்க வந்து 100% அன்பு கூர்ந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா திருப்பி 120% உங்களுக்கு அன்பு கூறுவாங்க. இது வந்து எல்லா பெண்களுக்கும் உரிய ஒரு சுபாவம்னே சொல்லிக்கலாம். நீங்க ஒரு 2 வார்த்தை நீங்க அவங்க கிட்ட நல்லதா அன்னைக்கு பேசி பாருங்களேன். அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பயங்கரமா சந்தோஷமா உங்களுக்கு நிறைய செஞ்சு தருவாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து அநேகர் தப்பு பண்றதே நம்ம அதுதான். அவங்க கிட்ட வந்து அந்த 2 வார்த்தையும் அந்த அன்பா பேச அததான் அவங்களும் ஏங்குறாங்க. ஆனா அதுதான் நம்மளும் தப்பு பண்றோம். ஸோ மனைவிமார்களும் புருஷர் வந்து ஒரு சில நேரம் அவங்களுடைய சூழ்நிலையை புரிந்து எல்லா நேரமே அவங்க கிட்ட இருந்து அன்பை வாங்குறது மட்டும் இல்ல, நீங்களும் இன்னும் அதிகமா கொடுங்க. அவங்க சூழ்நிலைகளை புரிந்து நீங்களும் அன்பு கொடுங்க. நிச்சயமா ஆண்டவர் வந்து திருமண வாழ்க்கை ஆண்டவர் வந்து ஆசீர்வதிப்பார். இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் பண்ண போறோம். என்ன அப்படின்னா வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம திருமணம் முடியும் போது, அது முக்கியமா கிறிஸ்தவத்துல திருமணம் முடியும் போது நம்ம எல்லாருமே திருமண அறிக்கை நம்ம உடன்படிக்கை வந்து கணவனும் மனைவியும் வந்து நம்ம உடன்படிக்கை எடுத்திருப்போம். அந்த உடன்படிக்கையை வந்து நம்ம நாவுனாலதான் சொல்லியிருப்போம். ஸோ பொதுவாகவே அந்த திருமணத்திலே பெரிய ஹைலைட்டட் அந்த உடன்படிக்கை தான். நம்ம என்னதான் பேப்பர்ல சைன் போட்டாலும் இது பண்ணாலும் நம்ம நாவுனால அது ஒரு பெரிய அந்த ஒரு கூட்டத்துக்கு முன்பாக போதைகளுக்கு முன்பாக ஆண்டவருக்கு முன்பாக நம்ம நாவுனால அறிக்கை பண்றதுதான் ஒரு உடன்படிக்கை. ஆனா அன்னைக்கு அந்த உடன்படிக்கை இருக்கும் கண்டிப்பா. ஆனா என்னைக்கு நாள் போக என்னைக்கு அந்த உடன்படிக்கை உன்னை ஏன்டா நான் கல்யாணம் முடிச்சேன், கல்யாணம் முடிச்சதே தப்பு, நீ ஏன் இருந்திருக்கலாம் அப்படிலாம் நம்ம பேசும்போது உன்னை போய் நான் கல்யாணம் முடிச்சிட்டேன் பாரு அப்படிலாம் நம்ம சொல்லும் போது நம்ம அந்த திருமண உடன்படிக்கையை நம்ம முறிச்சிட்டோம்னு அர்த்தம். ஏன்னா இதே நாவல இருந்துதான் நான் வந்து காத்துக்கொள்வேன்னு சொல்லிட்டு நான் உடன்படிக்கை பண்றோம். அதே நாவல தான் நம்மளும் என்ன பண்றோம்னா அதை முறிக்கிறோம். அப்ப முறிக்கும் போது ஆவிக்குரிய உலகத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, அன்னைக்கு அந்த ஆவிக்குரிய உலகத்துல பாண்ட் இதாகும். ஆனா நம்ம என்னைக்கு இந்த மாதிரி நம்ம பேசுறோமோ அன்னைக்கு வந்து பேசும்போது அன்னைக்கு வந்து அந்த பாண்ட் வந்து கட் ஆயிடும். நம்ம நிறைய நாள் நினைக்கலாம், ஏன் எனக்கும் என் கணவன்மாருக்கும் இல்லைன்னா ஒரு சின்ன
கணவன் எனக்கு ஏன் மனைவிக்கும் ஏன் அடிக்கடி பிரச்சனை வருது? ஏன் அப்படின்னா நமக்கும் இருக்குக்கும் அந்த உடன்படிக்கை எதுவுமே இல்லை. பிசாசு ஈஸியா வரும். நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கும் போது மட்டும்தான் பிசாசால அட்டாக் பண்ண முடியாது. நம்ம 2 பேருமே ஓபன் பண்ணி கொடுக்கும் போது ஈஸியா அந்த இடத்துல உடன்படிக்கையே இல்லை. பிசாசும் எப்பா இது உன் கணவனா, எப்ப உனக்கும் பிசாசுமே என்ன நினைக்கும் ஆவிக்குரிய உலகத்துல, எப்ப இவங்க 2 பேரும் உடன்படிக்கை முடிச்சு எத்தனையோ நாளாது, வருஷம் ஆகுது, என்னைக்கோ பண்ணதை வச்சு இவங்க இன்னைக்கு கணவன் மனைவிமா இருக்காங்க. இல்ல இல்ல இது ஏன் கணவன், இது ஏன் மனைவின்னு பிசாசு அது தனியா அது கொண்டாடிக்கிட்டு இருக்கும். அதனாலதான் நமக்கு ஒரு சில நேரம் கணவன் மனைவி கூட வருடக்கணக்கான சண்டைகள், முக்கியமா கிறிஸ்தவத்துல வருடக்கணக்கான சண்டைகள் வருது. அதனால நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அன்னைக்கு மீண்டும் அந்த திருமண நாள்ல நம்ம சொன்னதான அந்த உடன்படிக்கையை இன்னைக்கு உங்க கணவரோட மனைவியோட இணைந்து நீங்க திருப்பி மீண்டும் சொல்லுங்க. இது இன்னைக்கு மட்டும் தான் சொல்லணுமா, வருஷத்துக்கு ஒரு டைம் தான் சொல்லணுமா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் உங்க திருமண வாழ்க்கையில நீங்க அந்த நாவுனால என் திருமண வாழ்க்கையை வேண்டாம் நீங்க அறிக்கை பண்ணி முடிக்கிறீங்களோ அப்ப திருப்பி நீங்க மீண்டும் அந்த உடன்படிக்கை பண்ணி இணைஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நாவல என்னென்ன பேசுறோமோ அது எல்லாமே ஆவிக்குரிய உலகத்துல அது சட்டமா எழுதி வச்சிருப்பாங்க. இவதான் அன்னைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டால அப்படின்னு சொல்லி சட்டமா எழுதி வைப்பாங்க. அப்படிங்கும் போது நம்மளுடைய திருமண வாழ்க்கை இன்னைக்கு உலக பிரகாரமா வேணா கணவன் மனைவியே நம்ம வாழ்ந்துக்கலாம். ஆனா ஆவிக்குரிய உலகத்துல ஸ்பிரிச்சுவலா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கணவன் மனைவி கிடையாது. நமக்கு கணவனா பிசாசு ஏதோ ஒண்ணு இருக்கும், மனைவியா பிசாசு வேற ஏதோ அது அப்படிமா மனைவியே பிசாசு உட்கார்ந்துட்டு இருக்கும். நம்ம 2 பேரும் இணைஞ்சு ஆண்டவரை இணைக்கும் போது மட்டும்தான் அது உண்மையான ஒரு கணவன் மனைவியோட வாழ்க்கை. முக்கியமா கிறிஸ்தவ வாழ்க்கையில இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். உங்க நாவுனால ரொம்ப சீக்கிரமா அவ்வளோ அந்த வார்த்தைகள் கூட பாக்குறோம்ல, மரணம் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. நம்ம வாயில இருந்து நம்ம என்ன வார்த்தை சொல்லுகிறோமோ அது நம்ம நம்மளே நெகட்டிவா நம்ம பேசுறோம் அப்படின்னா பிசாசுக்கு நம்மளே இடம் கொடுத்துட்டோம், நம்மளே வழி விடுறோம். அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த உடன்படிக்கை திருப்பி சொன்னோம். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நீங்க சண்டை போடுறீங்களா, ஒருவேளை டெய்லி கூட நீங்க சண்டை போட்டு இந்த வார்த்தைகளை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த உடன்படிக்கை உங்களுக்கு முறிஞ்சிருக்க மாதிரி தோணுச்சுன்னா திருப்பியும் நீங்க அவர்களோட ஒப்புரவாயும் கணவனோடையும் மனைவியோட நீங்க ஒப்புரவாயி திருப்பியும் இருவரும் இணைந்து பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரை நடுவே நிறுத்தி அவர்களுடைய சாட்சியாக மீண்டும் அந்த உடன்படிக்கையை சொல்லுங்க. உண்மையாவே இதை செஞ்சு பாருங்க, உங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு நம்ம இப்ப அதை தான் பண்ண போறோம். நீங்க எங்களோட இணைந்து நீங்க மீண்டும் இந்த அறிக்கையை நீங்க சொல்லுங்க. நீங்க ஒருவேளை கூட நீங்க திருமணத்துக்கு சொன்னதுதான் இன்னைக்கு வருஷ கணக்குல ஆயிடுச்சு சிஸ்டர், எனக்கே மறந்துருச்சு, எனக்கே இது எனக்கு இந்த சத்தியம் இப்பதான் எனக்கு தெரியல அப்படின்னாலும் எங்களோட இணைந்து சொல்லுங்க. இனி வரும் நாட்கள்ல உங்களுக்கு இந்த மாதிரி எப்பயாச்சும் பிரச்சனை வருது, எனக்கும் என் கணவனுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்க மாதிரி அந்த உடன்படிக்கை ஏதோ முறிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ற நேரம் எல்லாம் ஒப்புரவாகி இறங்கி போய் யாராச்சும் ஒருத்தவங்க இறங்கி போய் ஒப்புரவாகி மீண்டும் இதை இணைங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ உங்க கணவன் மனைவி நீங்க இருவரும் கைகளை பிடித்து எங்களோட சேர்ந்து அந்த திருமண உடன்படிக்கை நம்ம மீண்டும் சொல்லுவோம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா நாங்க சொல்ற வார்த்தையை நீங்க அப்படியே திருப்பி சொல்லுங்க, உங்களுக்கு அது பிரோஜனமா இருக்கும். விக்டர் சாலமோன் ஆகிய நான், ஜெமிமா ரோஸ் ஆகிய உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் நன்மையிலும் தீமையிலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை நான் உன்னை நேசிக்கவும் உன்னை ஆதரிக்கவும் உன்னை காப்பாற்றவும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் இந்த மூவரின் சாட்சியாக உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். ஜெமிமா ரோஸ் ஆகிய நான், விக்டர் சாலமோன் ஆகிய உம்மை என் சொந்த புருஷனாக இன்று ஏற்றுக்கொண்டு நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் நான் உயிருள்ள வரைக்க உம்மை நேசிக்கவும் உம்மை போசிக்கவும் உம்மை ஆதரிக்கவும் உம்மை காப்பாற்றவும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவர்கள் மூவரின் சாட்சியாக இன்று உமக்கு வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். இந்த வாக்குறுதி நம்ம கல்யாணத்தப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருப்போம். அதை நம்ம மறந்து இருந்தோம் அப்படின்னா மீண்டும் உங்க மனைவி இடத்துல உங்க கணவர் இடத்துல நீங்க மறுபடியும் இந்த வாக்கு அந்த உடன்படிக்கை நினைத்து மறுபடியும் சொல்லுங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்க குடும்பத்தை அபிரேதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.